உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. என்ன சார் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை அடிக்கடி போட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதற்கு முன்னாண்ட சனி பகவானுடைய பயிற்சி போட்டிருக்கிறோம், ராகுகேது பயிற்சி போட்டிருக்கிறோம், செவ்வாய் பயிற்சி போட்டிருக்கிறோம், குரு பயிற்சியும் போட்டிருக்கிறோம். இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சிங்கிறது கலஸ்தர காரகன். அப்போ திருமணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த சுக்கிர பகவான் தான். இந்த சுக்கிர பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இருந்தால்தான் அவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். அந்த வாழ்க்கையில சந்தோஷமாக, பிரச்சனை இல்லாமல், வசதி இருந்தாலும் இல்லைன்னா கூட மனசு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வாங்க. அது போக இந்த சுக்கிர பகவான் நல்லா அமைஞ்சிட்டாங்கன்னா வசதி, செல்வம், செல்வாக்கு, ஆடம்பர வாழ்க்கை இது எல்லாமே வாழ்வாங்க. அதே இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது ஒருத்தருடைய ஜாதகத்துல நல்லா அமையலைன்னா அந்த வாழ்க்கையில் திருப்தி இருக்காது, ஒரு நல்ல சந்தோஷம் இருக்காது, ஒரு மன நிறைவு இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது. ஒருத்தருடைய வாழ்க்கையில பிரிஞ்சு போவாங்க, சேருவாங்க, பிரிஞ்சிருவாங்க, டைவர்ஸ் வாங்கிக்குவாங்க, ஒரு வாழ்க்கைக்கு ரெண்டு வாழ்க்கை அமையும். இதற்கெல்லாமே காரணம் சுக்கிர பகவான் கெட்டு போனதுதான். அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது போக உங்களுக்கு நிறைய பதிவுகள் நாம இந்த கிரகங்களை எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு பார்க்க போன ஒவ்வொரு பதிவாக போட்டுட்டு இருக்கிறோம். எல்லா பதிவையுமே நீங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. நீங்களும் லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது போக ஒரு சிலர் ஆகப்பட்டது பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறாங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுனா நல்லா இருக்கும். சரி, இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ஜூலை மாதம் 31 ஈவினிங் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி நடக்குது. அதாவது ஆகஸ்ட் மாதம் 24 வரைக்கும் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது கடகத்திலிருந்து பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. அப்ப இந்த சிம்மத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? துலாம் ராசி, துலாம் ராசியின் அதிபதியே சுக்கிர பகவான் தான். அப்ப இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களாப்பட்டது கம்பீரமாக, நல்ல வசீகர தோற்றத்துடன் பெண்களை கவரக்கூடிய அந்த கவர்ச்சியும் அவங்ககிட்ட இருக்கும். அது போக அவங்களுடைய பேச்சு இனிமையாக இருக்கும், அவங்களுடைய சொல் இனிமையாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயமாப்பட்டது ஆண்கிட்டயோ பெண்கிட்டயோ அந்த எதிர்ப்பால் இனத்தவரை கவரக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி கரெக்டா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆறாங்க. துலாம் ராசிக்காரங்களே, உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆறாங்க. அப்படி பயிற்சி ஆகக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஆனந்தம் சொல்லலாம், ஒரு அற்புதம்னு சொல்லலாம், ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். உங்களுக்கு நீங்க செய்யணும்னு காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த காரியங்களை இந்த பீரியட்ல நீங்கள் செய்து மகிழலாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா, இப்போ துலாம் ராசிக்காரங்களுடைய காட்டுல மலை மாறுதான். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களாப்பட்டது படிப்படியாக முன்னேறுவதற்கு உண்டான வாய்ப்பை அந்த சுக்கிர பகவான் கொடுக்கிறார். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில நல்லா சம்பாரிச்சு, நல்ல வசதியாக இருந்து, எல்லாத்துக்குமே நல்லது செஞ்சு, அவங்க மூலியமாக எந்த ஒரு திருப்தியும் கிடைக்காமல் இப்படி நல்லா செஞ்சிருக்கிறாரே அப்படிங்கிற பேரும் இல்லாமல் நீங்க வேதனைப்பட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப யாருனால நாம பாதிக்கப்பட்டோம், இல்ல எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சோம், அவங்க யாருமே நம்மளை கண்டுக்கல, இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இப்பதான் வந்திருக்குது. அப்ப இப்ப வந்திருந்தா கூட உங்க மனசுக்குள்ள ஒரு லட்சியம், ஒரு வைராக்கியம் எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு முன்னாண்ட நம்ம பொழைச்சு காட்டணும், நம்ம சம்பாரிச்சு காட்டணும், நம்ம சாதிக்கணும், நம்ம வளர்ந்து நின்று அவங்களுக்கு முன்னாண்ட நான் பார்க்க போன கெட்டு போகல,
நான் வந்து பார்க்க போனா நல்லா வளர்ந்து நிக்கிறேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு முன்னாடி காட்டணும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு லட்சியம் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயமாகும். துலாம் ராசிக்காரங்களே, இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நான் சொல்லக்கூடிய பலன் ஒத்து வரும். அதுபோக பெண்களும் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு வீட்டையும் பார்த்துட்டு மக்களையும் பார்த்துட்டு நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த கஷ்டங்களும் உங்களுடைய பிரச்சனைகளும் தீருவதற்குண்டான வாய்ப்பு இப்ப வந்தாச்சு. அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது 11ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆனதுனால அந்த 11ஆம் இடத்துடைய ஆதிபத்தியம் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து லாபத்தை ஈட்டி கொடுக்கும். அப்ப நீங்க எந்த காரியத்தை எடுத்து செயல்பட்டாலும் இல்ல உங்களுக்கு கடந்த காலங்கள்ல சில விஷயங்களாப்பட்ட எடுத்து செய்ய முடியாமல் செய்வதற்கு போராடியுமே அது நடக்காமல் விட்டுருப்பீங்க. அந்த காரியத்தை இப்ப எடுங்க, இப்ப முயற்சி பண்ணுங்க, அது சக்சஸ் பண்ணி காட்டுவீங்க. இது போக பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஊர் விட்டு ஊர் போறக்கோ இல்ல ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போறக்கோ நாடு விட்டு நாடு போறக்கோ இந்த மாதிரி முயற்சிகள் இந்த பீரியட்ல நீங்க பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். இல்ல அப்படி போனவர்கள், அதாவது ஊர் விட்டு ஊர் போயிருக்கிறாங்க, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயிருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, சில மனசுக்கு வேதனையாகவும் இருக்குது, அப்படிப்பட்டவர்களை காப்பட்டது அந்த வேதனைகள் தீர்ந்து அந்த கஷ்டங்கள் தீர்ந்து மனசுக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலைங்கிறது இந்த காலகட்டத்துல உருவாகும். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நல்லா இருக்குது. இது போக ஆகஸ்ட் 16க்கு அந்த சிம்மத்துக்கே சூரிய பகவான் ஆப்பட்டது கடகத்திலிருந்து பயிற்சியாகி சிம்மத்துக்கு வர்றாங்க. அப்ப அந்த சிம்மத்துக்கு அந்த சூரியன் வரும்போது சிம்மத்துல சூரிய பகவான் ஆட்சி, அந்த ஆட்சி பெற்ற சூரியனோடு சுக்கிரன் சேர்ந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு மீண்டும் யோகத்தை கொடுக்கிறார். அப்ப அந்த யோகமாகப்பட்டது நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த நாட்களை நீங்கள் வேஸ்ட் செய்யாதீங்க. ஒவ்வொரு மணி நேரமும் நீங்க சுறுசுறுப்பா வேலை செய்யுங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களாகப்பட்டது அதிகமாக சொந்த தொழில் செய்யறவங்களா தான் இருக்கிறீங்க. ஹோட்டல் வச்சிருப்பீங்க, இல்லை துணிக்கடை வச்சிருப்பீங்க, இல்லை கிஃப்ட் சம்பந்தப்பட்ட அந்த கடை வச்சிருப்பீங்க, இல்லைன்னா கலைத்துறையில் இருப்பீங்க. இப்ப இவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு அற்புதமான டைம். இந்த நேர காலத்தை பயன்படுத்திங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய ஃபீல்டுல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மனநிறைவு, ஒரு திருப்தி கிடைக்கும். சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க திடீர்னு பெரிய ஆள் ஆகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அப்போ ஒண்ணுல சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அது தொடர்ந்து உங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல பலனை அடைவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு. டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப அந்த 5ஆம் இடம் என்பது சனி பகவானுடைய வீடு. அப்ப அந்த சனி பகவானும் அங்கே வந்து வக்கர கதியில் இருக்கிறாங்க. இந்த சுக்கிரன் ஆப்பட்டது அந்த சனி பகவானை பார்க்கறதுனாலையும் அந்த சனியுடைய வீட்டை பார்க்கறதுனாலையும் அதுவும் உங்களுக்கு யோகம்தான். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறாங்க. இந்த 5ஆம் இடம் என்பது ஒருத்தருடைய பேர், புகழ், ஒருத்தருடைய முன்னேற்றம், ஒருத்தருடைய திறமைக்குண்டான வாய்ப்பு, திறமைக்குண்டான வேலை கிடைக்கிறது, ஒரு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கிறது. இது எல்லாமே இந்த 5ஆம் இடத்தினுடைய சிறப்பு. அப்ப அந்த 5ஆம் இடத்தையும் சுக்கிர பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய நிலையில இருக்கிறீங்க. அதை சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இது போக பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயும் அந்த சிம்மத்தை பார்க்கறாங்க, சூரியனையும் பார்க்கறாங்க, சுக்கிரனையும் பார்க்கறாங்க. அப்ப அந்த செவ்வாய் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல்ல சில மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும். அப்ப இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா இந்த அடிவயிறு சம்பந்தப்பட்டது, இந்த ஜீரண குழாய் சம்பந்தப்பட்டது, டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அப்படி இந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது உங்களுக்கு பெருசாக பாதிக்காது. 5ஆம் இடத்தை சுக்கிர பகவான் பார்க்கறதுனால ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவுகள் வந்தாலும் நீங்க தப்பிச்சுக்கலாம். அது போக வண்டி வாகனம் போற வழி வர்ற வழி இதுல வந்து பார்க்க போனா சில விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அப்ப அந்த விபத்துகள் ஆப்பட்டது பெருசாகாமல் சிம்பிளா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமா பாதகமா, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது,
புத்திநாதன் அந்த 12 கட்டங்கள்ல எங்க இருக்கிறாரு, நீச்சமா உச்சமா பகையா, இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கோன்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.